ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே எல்லாமே கணக்கு தான். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2025 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2022, 2023, 2024, 2025 கேட்கப்பட்ட 8 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் கொஷின் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 8 மார்க் கொஷினில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின், எது ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்னா அப்படியே கொடுத்துருப்பேன். ரிப்பீட்டட் கொஷின்னா டிக் போட்டு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷினில் என்ன அப்படின்னா, இந்த கொஷினும் பார்க்கணும், அந்த கொஷின் இல்லாமல் அந்த மாடல்லையும் நீங்கள் சம்மு பார்த்துட்டு போனீங்கன்னா 8 மார்க் கொஷின் வந்து ஒன்று விடாமல் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல் மார்க் 8 மார்க்கில் வாங்கிடலாம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரியில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே வந்து ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஃபஸ்ட்டு கொஷின் ஏ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 182 எக்ஸாம்பிள் 5.21 இருக்கும், பார்த்துக்கோங்க. பி கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 183 எக்ஸாம்பிள் 5.22 அடுத்தடுத்த கொஷினாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ட்ரா தி கிராஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. y = 2x + y, அதுக்கு வந்து நம்ம கிராஃப் போடணும். இது பேஜ் நம்பர் 118 எக்ஸசைஸில் 3.9 9th சம்மில் 3rd சப்டிவிஷனாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பி சம் பார்த்தீங்கன்னா கிராஃப் தி ஈக்குவேஷன் y = x + 1. இது ரெண்டுமே வந்து ஏபி, செகண்ட் சம்மில் உள்ள ஏபி ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட், டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேஜ் நம்பர் 117 எக்ஸாம்பிள் 3.45, ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. 3rd சம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இது வந்து ஜியோமெட்ரி கிராஃபோ கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 205 எக்ஸாம்பிள் 5.38, ஓகேங்களா, அந்த பேஜில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து 4th சம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிராஃப் தான். 4th சம் ஏ வந்து கிராஃபு, பேஜ் நம்பர் 116 எக்ஸாம்பிள் 3.44. அடுத்து பி சம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிராஃப் ஷீட்டில் போடுறது தான், பேஜ் நம்பர் 112 எக்ஸசைஸ் 3.8 4th சம் தான் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் சம், டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து 5th சம் பார்த்தீங்கன்னா அது பேஜ் நம்பர் 192 எக்ஸசைஸ் 5.4 செகண்ட் சம்மில் 4th சப்டிவிஷனில் இருக்கும். அடுத்து 6th சம் பார்த்தீங்கன்னா கிராஃப் தி ஈக்குவேஷன் y = x + 1, இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். ஏற்கனவே செகண்ட் சம்மில் பியில் சொன்னாலே இல்லையா, அதே சம் தான் 6ல் கொடுத்துருக்கேன். அதே பேஜ் நம்பர் 117 எக்ஸாம்பிள் 3.45, ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட்டு 6th சம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டோகிராமில் கொடுத்துருக்காங்க. யூஸிங் ஹிஸ்டோகிராம் பேஜ் நம்பர் 225 எக்ஸாம்பிள் 6.9 இருக்கும் இந்த சம்மு. 7th சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோமெட்ரி தான், பேஜ் நம்பர் 184 எக்ஸாம்பிள் 5.23. 8th சம் பாருங்கள், பேஜ் நம்பர் 209 எக்ஸசைஸ் 5.5 3rd சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து 9th சம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிராஃப் தான். y = 7x1 y = 6, இது பேஜ் நம்பர் 180 இருக்கும், எக்ஸசைஸில் 3.9 இருக்கும். 8th சம்மில் செகண்ட் சப்டிவிஷனாக இருக்கும். எதுனா கீழே y = 6 இருக்குல்லையே அந்த சம்மு. ஆனால் y = 7x வந்து புக்கில் இல்லை, அதை நீங்களே போடலாம். எக்ஸுக்கு நீங்கள் 0, 1, 2, 3ன்னு வேல்யூ கொடுத்து போட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கிராஃப் போடலாம், ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும். y = 7x கொடுத்தாலே உங்களுக்கு போட தெரியும், தெரிஞ்சவங்க அதை நல்லாவே போடுவீங்க, ஓகேங்களா. மொத்தமே இந்த 9 சம் தான். இந்த 9 சம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா 18 மார்க்கில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.